ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத்தீஸ் டிஜிகோல்ட் ஸ்கீமில் எந்த மாதிரி ட்ரிக் நம்ம யூஸ் பண்ணலாம், இதில் வந்து நம்ம எப்படி கோல்ட் சேவ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். தங்கமயில் டிஜிகோல்டில் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 days முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். போத்தீஸ் டிஜிகோல்டில் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து எப்படி வந்து 2 ஸ்கீம் ஓப்பன் பண்ணுறது, நான் உங்களுக்காக இப்போ ஓப்பனும் பண்ணிவிட்டு 2 ஸ்கீம் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது, இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணால் அந்த ஸ்கீமில் அமௌண்ட் போட முடியுமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் 2 ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். எப்படி 2 ஸ்கீம் ஓப்பன் பண்ணணும் ஒரே மொபைல் நம்பரில் அப்படின்றது போத் தங்கமயில் அண்ட் டிஜிகோல்ட் 2த்துக்குமே நேற்று போட்டிருந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து என்னோடய ப்ரீவியஸ் ஸ்கீம். இதோட மெச்சூரிட்டி பார்த்திங்கன்னா 10வது மாதம் வந்து இது முடியுது. 16/10/2025 முடியுது. இப்போ பெனிஃபிட் வந்து நான் 3 அந்த பெனிஃபிட் 2% பெனிஃபிட்க்கு வந்துட்டேன் அந்த ஸ்கீமில். அதனால எனக்கு 7% பெனிஃபிட் வேணும். 5%, 7%, 5% ரெண்டுத்துலேயும் நம்ம அமௌண்ட் போடும்பொழுது பார்த்திங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு டைமுமே பெனிஃபிட்டில் வந்து 0.001 கிராம் வந்து ஆட் ஆகும். அதில் எவ்வளோ அமௌண்ட் போடலாம் அப்படின்றது எல்லாமே நான் சொல்கிறேன். அதனால இப்போ நான் நியூ ஸ்கீம் ஓப்பன் பண்ணிட்டேன். இது நான் ஓப்பன் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்னிங் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணேன். ஏன்னா சிலர் வந்து 2 ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ண முடியலைன்னு சொல்லியிருந்தீங்க, அதனால தான் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா, Digi100 அப்படின்ற கோட் வந்து நான் கொடுத்தேன். கேப்ஸில் கொடுக்கணும். DIGI கொடுத்துட்டு 100 கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 100 rupees வந்து ஆட் ஆகிடுது. 100 rupeesக்கான கோடுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதை ஓப்பன் பண்ணி 100 rupeesக்கான கோல்டு வந்து எனக்கு இதில் ஆட் ஆகிருக்கு. 100 rupeesக்கு பார்த்தீங்கன்னா 0.011 கிராம் வந்து ஆட் ஆகிருக்கு. 100 rupees அப்படின்றதால அதுக்கு வந்து எதுவும் உங்களுக்கு பெனிஃபிட் வந்து கிடைக்கல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 9,120 ரூபாய் இன்றைக்கி கோல்டு ரேட் இல்லைங்களா. இன்றைக்கி நான் வந்து 106 ரூபாய் வந்து போட்டிருந்தேன். 106 ரூபாய் போட்டதால் எனக்கு 0.012 கிராம் வந்து ஆட் ஆகிருந்தது. அதுக்கான பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 0.001 கிராம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 0.013 கிராம் வந்து எனக்கு 106 ரூபாய்க்கு வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போ சேர்ந்த கிராம் வந்து பார்த்திங்கன்னா நான் கட்டின அமௌண்ட்டுக்கு 0.012 கிராம் வந்து ஆட் ஆகிருந்தது. பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 0.001 கிராம் வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா 0.013 ஆட் ஆகிருக்கு. எவ்வளோக்குன்னு பார்த்திங்கன்னா 106 ரூபாய்க்கு. இதே மாதிரி நம்ம 77 டைம் போட்டோம் 106 ரூபான்னா 1 கிராம் வந்து நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். 77 தடவை நம்ம 106 ரூபாய் போட்டிருந்தோம்னா எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 8,162 ரூபாய் தான் போட்டிருக்கோம். 9,100 ரூபாய் கிட்ட கோல்டு ரேட் விற்றுட்டுருக்கு இப்போ தெரியும். அப்போது வந்து 8,100 ரூபாய்க்கே வந்து நம்ம கோல்டு ஈஸியாக வாங்குற மாதிரி இருக்குது. அந்த 62 ரூபாயும் சேர்த்து பார்த்திங்கன்னா கூட 8,162 ரூபாய்க்கே நம்ம 1 கிராம் கோல்டு வந்து இந்த டிஜி கோல்டு யூஸ் பண்ணி வாங்கிடுறேன். எந்த டிஜி கோல்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலும் இப்போ வந்து தங்கமயிலில் பார்த்தீங்கன்னா அந்த 5% பெனிஃபிட் இருக்கும்போது தான் இது வந்து உங்களுக்கு இந்த 0.001 கிராம் வந்து ஆட் ஆகுது பெனிஃபிட்டில். அடுத்தடுத்த டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகலை. ஆனால் போத்தீஸ் டிஜி கோல்டில் வந்து ஃபஸ்ட்டு 75 days இருக்கு இல்லையா, அதுலேயும் உங்களுக்கு இந்த பெனிஃபிட் ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு 75 days இருக்கு இல்லையா, அப்போவும் உங்களுக்கு இந்த டிஜி கோல்டு வந்து அந்த பெனிஃபிட் ஆட் ஆகும். அப்போ 150 days வரைக்கும் இதில் நீங்கள் அமௌண்ட் போட்டு சேவ் பண்ணிவிட்டு 150 days முடிஞ்சதுக்கு அப்புறமா புதுசாக நியூவாக ஒரு டிஜி கோல்டு வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. அது 150 days அப்படியே இருக்கட்டும். அது மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கான காயின் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணியிருந்தீங்களோ அதை போய் வாங்கிடுவீங்க இல்லையா. திரும்ப இந்த ஸ்கீமில் 150 நாள் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் திரும்ப புதுசாக அப்படியே ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுகிட்டே வரும்பொழுது நம்ம நிறைய கிராம்ஸ் வந்து சேவ் பண்ணலாம். இப்போது நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ரெஃபரல் கோடுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் Digi100ன்னு போட்டிங்கன்னா இதுக்கான கோல்டுமே அப்படியே உங்களுக்கு ஆட் ஆகிடுது. இது ரொம்பவே சூப்பரான விஷயம் இல்லைங்களா. அப்படி தான் நான் போட்டு ஓப்பன் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு 100 rupees வந்து எனக்கு ஆட் ஆகிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் 100 ரூபாய் போடாமல் ஒரு 6 ரூபாய் சேர்த்து போடும் பொழுது அந்த கிராம்ஸ் கூட ப்ளஸ் பெனிஃபிட்டும் உங்களுக்கு ஆட் ஆகுது ஈஸியாக. அதை வந்து 2வது இதுவாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. கோல்டு காயின் வந்து இப்போ சீட்லாம் போட்டிருந்தாலும் நிறைய பேர் வந்து நேரில் போய் எடுப்பீங்க.
அந்த மாதிரி எடுக்கிறவங்க வந்து இப்படி நேரில் போய் எடுக்கும் பொழுதும் நம்ம வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி பே பண்ணி தான் எடுக்கிறோம். டிஜிகோல்டில் போடும்பொழுதும் வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி பே பண்ணி தான் எடுக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டிஜிகோல்டு ஸ்கீம் ஓப்பன் பண்ணி எடுங்க. இப்போ நியூ இயருக்கு வந்து நான் எடுக்கணும் அப்படி கோல்டு காயின் எடுப்பீங்க. அக்ஷய திருதிக்கு நிறைய பேர் கோல்டு காயின் எடுப்பீங்க. ஆடிப்பெருக்கு இல்லை வெட்டிங் டே பர்த்டே அப்படின்னாலும் நமக்கு அந்த டைமில் மெச்சூர்ட் ஆகிற மாதிரி கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சீட் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ போத்தீஸை பொறுத்தளவுக்கு 300 நாள் இல்லைங்களா மொத்தம் ஸ்கீமு. இப்போ 300 நாள் அப்படின்னா 10 மாதம். இப்போ 10 மாதம் வந்து நமக்கு ஸ்கீம் எப்போ முடியும்? இப்போ வந்து நியூ இயருக்கு எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு மார்ச் மந்த் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணோன்னா நியூ இயருக்கு எடுக்கலாம். இப்போ அக்ஷய திருதிக்கு எடுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் இயர் ஆடி பெருக்குக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆடி மந்த் வந்து மெச்சூர்ட் ஆகிற மாதிரி போடணும். அந்த மாதிரி போடுறதுனால நான் வந்து இப்போது ஆகஸ்ட் 1 இந்த இப்போது எனக்கு எப்போ மெச்சூர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் வந்து மெச்சூர்ட் ஆகும். கண்டிப்பாக அந்த ஜூலையில் தானே நமக்கு வந்து ஆடி மாதம் வந்து வரும். அப்போ வந்து மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இன்னமுமே கூட இந்த மாதம் கடைசி வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா கூட அந்த டைமில் மெச்சூர்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆகஸ்ட்டில் ஜூலையிலேருந்து அதாவது ஜூலை 14லேருந்து ஆகஸ்ட் 15க்குள்ளே தான் ஆடி மாதம் வரும். அப்போ ஆடிக்கான ஆஃபர்ஸும் உங்களுக்கு நிறையா போயிட்டுருக்கும். அப்போ வந்து இந்த மாதத்தில் நீங்கள் பர்ச்சேஸ் மெச்சூர்ட் ஆகிற மாதிரி நீங்கள் டிஜிகோல்டு ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நகையாக எடுக்கும் பொழுது அந்த ஷாப்பில் என்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போடுங்க. பர்த்டே வெட்டிங் டே இந்த மாதிரி கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நோ வேஸ்டேஜ்க்காகலாம் நிறைய பேர் வெயிட் பண்ணுவோம். நம்ம இப்போ 1 கிராமுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா தான் போடுவாங்க. அந்த ஆஃபருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம இந்த டிஜிகோல்டில் இந்த ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது மூலமாக நியர்லி நம்ம 1000 rupees கிட்ட சேவ் பண்ணுறோம் 1 கிராமுக்கு. ஸோ இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரே நாளில் இவ்வளோ டைம் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 5 டைம் 10 டைம் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுகிட்டே வரும்பொழுது நமக்கு லாபமும் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் தொகையை நம்ம சேவ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய காயினாகவும் போய் வாங்க போகிறோம். போத்தீஸில் உங்களுக்கு கிஃப்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டிஜிகோல்டில் நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 150 days போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நியூ ஸ்கீம் ஆரம்பித்து போட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கான காயினை பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் இப்படி நம்ம கண்டினியூவாக பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா 150 daysக்கு ஒன்ஸ் வந்து நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியும் நமக்கு இருக்கும். இப்போ 1 கிராம் சேவ் பண்ணியிருக்கோன்னா கூட 1 கிராம் காயினோ நகையோ வாங்கிட்டு வந்தால் அது நமக்கு ஹாப்பியாக இருக்கும். திரும்ப நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்றதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் வரும். அதே மாதிரி 150 days இந்த இன்டர்வலில் வந்து நீங்கள் ஸ்கீம் ஆரம்பித்து க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து காயின் இந்த மாதிரி வாங்கி சேவ் பண்ணிக்கலாம். நேரில் போய் வாங்குறத விட இந்த மாதிரி வாங்குறது பெஸ்ட்டுன்னு தோணுது. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த அக்கேஷனுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி உங்களுக்கு எந்த கடையில் பிடிச்சிருக்கோ அந்த கடையில் வந்து நீங்கள் ஸ்கீம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 100 போடாமல் வந்து 106 108 இந்த மாதிரி பெனிஃபிட்டில் 1 கிராம் 0.001 கிராம் ஆட் ஆகிற மாதிரி அதாவது 1 மில்லிகிராம் ஆட் ஆகிற மாதிரி சொல்கிறீங்க. 150 போட்டிங்கன்னா 153 to 1656 அந்த மாதிரி எது ஆட் ஆகிற மாதிரி பார்த்து போடுங்க. 150க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இப்படி இந்த 1 மில்லிகிராம் பெனிஃபிட்டால் எவ்வளோ நமக்கு கிடைக்குதுன்னா ஒரு 70 டைம்ஸே நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 மில்லிகிராம் தானே அப்படின்னு நீங்கள் பெனிஃபிட்டில் நினச்சிங்கன்னா ஒரு 70 டைம்ஸ் கிட்ட போடும்போது உங்களுக்கு 70 மில்லிகிராம் கிட்ட வரும். இப்போ 70 மில்லிகிராம் காயின் இன்னைய ரேட்டுக்கு போய் வாங்கணுன்னா உங்களுக்கு 641 ரூபா வரும். இப்போ வந்து ஒரு 100 மில்லிகிராம் காயின் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்லி வந்து 900 rupees கிட்ட வந்துடும். அப்போ 100 கிராம் நீங்கள் 100 டைம் இந்த மாதிரி பெனிஃபிட் ஆட் பண்ணி போடும்பொழுது 100 மில்லிகிராம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. எவ்வளோ பேர் நம்ம 100 மில்லிகிராம் காயின்லாம் வாங்கி சேவ் பண்ணுறோம் நியர்லி 900 rupees கிட்ட. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பொறுமையாக நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா நல்ல லாபத்துலேயும் தங்கம் வாங்கலாம். 150 நாள் இந்த கேப்லேயும் வாங்கலாம். எப்படி வந்து 2 ஸ்கீம் ஓப்பன் பண்ணுறது ஒரே இதுலன்றதை நேற்று வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் கிளியராகவே சொல்லியிருக்கேன். ரெண்டுமே டிஜிகோல்டு ஸ்கீம் தான். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்வர்ணமஹால் டிஜிகோல்டுன்னு இருக்குது பாருங்கள். இதுவும் ஸ்வர்ணமஹால் டிஜிகோல்டு தான். இதோட மெச்சூரிட்டி டேட் வந்து பார்த்திங்கன்னா 2000. இது ஃபஸ்ட்டு வந்து இந்த இயர் மெச்சூர்ட் ஆகுது 10வது மாதம். நெக்ஸ்ட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா 7வது மாதம் 2026 வந்து மெச்சூர்ட் ஆகுது. ரேட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் போட்டது 106 ரூபா. 100 ரூபா வந்து இந்த டிஜி 100 அப்படின்ற கோட் நான் யூஸ் பண்ணதால் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கேளுங்க. ஒன்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு போத்தீஸில் அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நீங்கள் நிறையா பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்றதுக்கு தான் சொல்கிறேன். கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணியிருந்தா அவங்களுக்கும் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்றதோட ஐடியாவும் எனக்கு கொடுங்க. உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பமும். ஸோ இப்போ நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணுறது எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோஸ் தான். அது வியூஸ் போனாலும் சரி போகலனாலும் சரி அந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஷார்ட் வீடியோஸ் மட்டும் ப்ராடக்ட் டேக் பண்ணுற மாதிரி நான் போடுறேன். ஏன்னா யூடியூப்பில் இருந்தே ப்ராடக்ட் டேக் பண்ண சொல்லி மெயில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நான் அதை டேக் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் ப்ராடக்டை வந்து கிளிக் பண்ணி வாங்குங்க, இல்லாட்டி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. எப்போவுமே லாங் வீடியோவில் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் மட்டும்தான் நான் வந்து கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நீங்கள் என்ன வந்து டவுட் கேட்குறீங்களோ, என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் போடுறேன். பட் ஷார்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு என்னால் அந்த மாதிரி கொடுக்க முடியல. ஏதோ ஒரு ப்ராடக்ட் காமிச்சு நான் வீடியோ போட்டுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கினீங்கன்னா போதும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் வியூஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நீங்கள் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். பட் அப்போ யூடியூப் வந்து நமக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த விஷயங்களை வந்து நம்ம பண்ணால் தான் நானும் சேனலை ரன் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். எதுவும் நினச்சிக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.